என் அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. தேவனுடைய எதிர்பார்ப்பு இதுதான். இதற்கு என்ன காரணம் என்றால், பல காரணங்கள் உண்டு. ஒரு சில காரணங்கள் சொல்லுகிறேன். முதலாவது பொறுமை, இரண்டாவது கடினமான உழைப்பு, மூன்றாவது தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், பொறுமையின் வாழ்க்கை. இரண்டாவது பாடுகள் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், ஏளனங்கள் மத்தியிலும், இலக்கரிப்பின் மத்தியிலும், நிந்தையின் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும் பொறுமையாய், பேஷண்ட். இரண்டாவது ஹார்ட் லேபர். அன்பானவர்களை, இன்றைக்கு கடின உழைப்பை ஜனங்கள் விரும்புவதில்லை. இந்த இளம் ஊழியர்கள் கடின உழைப்பை விரும்புவதில்லை. ஏதோ பிரசங்கம் பண்ண வேண்டும், பாட வேண்டும், ஆட வேண்டும், துதிக்க வேண்டும், ஜனங்களை பரவசப்படுத்த வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, இன்றைக்கு ஆராதனை நடத்துகிறவர்கள், இந்த பாடுகிற அநேகர் வார்த்தையின் ஆழத்துக்குள்ளே போவதில்லை. துக்கமான ஒன்று. நான் சொல்ல ஹார்ட் லேபர். உலகத்தை கலக்க வேண்டுமானால் இன்னும் கடினமான உழைப்பு, இன்னும் அதிகமான ஜெபம், அதிகமான வேத வாசிப்பு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு கட்டிடத்தை கட்டுகிற ஒரு மிகப்பெரிய சிற்பாசாரி அவர் நம்மை நியமித்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய இரட்சகர் இந்த மூன்றுக்குமே சொந்தக்காரர். பொறுமையின் ஆண்டவர், கடின உழைப்பாளி. ஒரு 6 நாள் இந்த பூமியிலே உழைத்தார் என்று எழுதப்பட்ட ஹார்ட் ஒர்க்கர். மூன்றாவது, அன்பானவர்களே, நான் சொல்ல வந்த இந்த வார்த்தை, நம்முடைய இந்த வாழ்க்கையில சரியான ஒரு அஸ்திபாரம் இல்லை என்றால் இந்த வார்த்தை சொந்தக்காராய் மாற முடியாது. உலகத்தை கலக்குகிறவர்கள், இது ஒரே நாள் வருவதல்ல. இட் இஸ் ஹேப்பன் சடன்லி. அதற்கு ஆழமான ஒரு அஸ்திபாரம், வசனம், ஜெபம், உபதேசம், கடினமான உழைப்பு, பொறுமை. ஒரு தலைவனுக்கு கீழே, ஒரு ஊழியனுக்கு கீழே இருந்து பணியாற்றுகிற ஒரு வாழ்க்கை. இப்படி சொன்ன புரியும். அந்த வைஸ் மாஸ்டர், ஒரு ஞானமுள்ள ஒரு ஊழியனிடத்துல, ஞானமுள்ள ஒரு ஊழியனிடத்துல கீழ்ப்படிவது என்று இன்னைக்கு ஜனங்களுக்கு இல்லை. இந்த ஊழியத்துல பல ஆண்டுகள் இருக்கிறேன். ஒரு 60க்கு மேற்பட்ட கிளை சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். ஆனா நான் கண்ட ஒன்று என்னவென்றால், கீழ்ப்படுகிற சுபாவம் பலருக்கு இல்லை. அன்றைக்கு அந்த அமைதி இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, கொஞ்சம் வசதி, கொஞ்சம் பணம், கொஞ்சம் ஆத்துமாக்கள். They don't obey. திரும்ப சொல்லுகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த புத்தியுள்ள எஜமானுக்கு, அந்த புத்தியுள்ள அந்த சிற்பாசாரிக்கு, இஸ் த பில்டர். அவர்தான் கட்டுகிறவர். அந்த கட்டுகிறவரோடு சேர்ந்து